ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வீட்லயே எப்படி நெய் பண்றது அப்படிங்கறத பார்க்கலாங்க. அதுக்கு நான் வந்து மாட்டுப்பால் வந்து ஒரு 1/2 லிட்டர் எடுத்திருக்கேங்க. இது வந்து நைட்டே வந்து வாங்கி காய்ச்சி ஃப்ரிட்ஜில் வச்சதுங்க. இதுல வந்து நமக்கு மேலால நமக்கு வந்து ஆடை இருக்குங்க. இதை வந்து நம்ம டெய்லியும் எடுத்து இதை வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க. ஒரு ஒரு பாக்ஸ்ல இந்த மாதிரி ஒரு 1/2 லிட்டர் பிடிக்குங்க இந்த பாக்ஸ். இது மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோம்னா நம்ம வந்து இதை வந்து நெய் பண்றதுக்கு இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ வந்து நைட்டே வந்து நான் பால் காய்ச்சி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேங்க. இந்த 1/2 லிட்டர் பால் இதில் வந்து மேலால் இருக்கிறத இந்த மாதிரி ஸ்பூன் வச்சு நம்ம இந்த மாதிரி மேலால் எடுத்தோம்னாலே ஆடை வந்துங்க. இப்போ வந்து இந்த பாக்ஸில் நம்ம வந்து டெய்லியும் ஆகிறத ஸ்டோர் பண்ணி வச்சுட்டே வரலாங்க. ஒரு 1 மந்த்துக்கு வரும்போது இந்த மாதிரி பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது அதிகமாக கிடைக்குங்க நமக்கு. கொஞ்சமாக நம்ம எடுக்கும்போது லைட்டாக பால் வருங்க. அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. முடிஞ்ச அளவு நம்ம வந்து அந்த ஆடையை மட்டும் எடுத்துக்கிற மாதிரி பார்த்துக்கலாங்க. இப்போ பாருங்க, இப்போ ஃபுல்லா ஆடையெல்லாம் எடுத்தாச்சுங்க. இப்போ வந்து இந்த அரை லிட்டருக்கு பக்கம் வரும் இந்த பாக்ஸ். இப்போ வந்து நம்ம இதை வச்சு நம்ம எப்படி நெய் பண்றதுன்னு பார்க்கலாங்க. இப்போ நம்ம டெய்லியும் எடுக்கிற பாலாடையை வந்து நம்ம வந்து ஃப்ரீசர்ல தாங்க ஸ்டோர் பண்ணி வைக்கணும். நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு 1 மந்த்துக்கு ஆன பாலாடையை வந்து நான் வந்து இவ்வளோ ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சிருக்கேங்க. இது வந்து பார்க்கறதுக்கு ஐஸ்கிரீம் மாதிரி இருக்குங்க. இப்போ வந்து நம்ம இதை வந்து மிக்ஸி ஜார்ல மாத்திக்கலாங்க. ஒரு பெரிய மிக்ஸி ஜாரா நீங்க வந்து எடுத்துக்கோங்க. இப்போ இந்த பாலாடை ஃபுல்லா நம்ம வந்து மிக்ஸி ஜார்ல மாத்திக்கலாங்க. இப்ப பாருங்க, நான் வந்து இப்ப மிக்ஸி ஜார்ல இருக்கிற பாலாடை ஃபுல்லா நான் இதுல சேர்த்துட்டேங்க. இப்ப இது கூட நம்ம ஐஸ் வாட்டர் வந்து கலந்துக்கலாங்க. இப்போ இதை நம்ம வந்து மிக்ஸியில பல்ஸ் மோட்ல வந்து விட்டு நம்ம க்ரீமி கன்சிஸ்டன்சி வர அளவுக்கு நம்ம வந்து இதை அரைச்சி எடுத்துக்கலாங்க. இப்ப பாருங்க, இந்த அளவுக்கு நம்ம க்ரீமியா அரைச்சி எடுத்தாச்சுங்க. இப்ப இது கூட நம்ம ஐஸ் வாட்டர் வந்து சேர்த்திக்கலாங்க. கொஞ்சம் கொஞ்சமா ஐஸ் வாட்டர் சேர்த்திக்கலாங்க. ஐஸ் வாட்டர் சேர்த்தும் போது நமக்கு வந்து வெண்ணெய் வந்து நல்லா திரண்டு வருங்க. இப்போ திருப்பியும் நம்ம வந்து மிக்சியில போட்டு நம்ம அடிச்சு எடுத்துக்கலாங்க. இப்ப பாருங்க, நம்ம தண்ணி தனியா வெண்ணெய் தனியா வந்துருச்சுங்க. இப்ப இந்த வெண்ணெயை வந்து நம்ம வந்து ஒண்ணு சேர்த்து எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி உருண்டை பிடிச்சு இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கலாங்க. இதுல இருக்கிற தண்ணியை நல்லா பிழிஞ்சுக்கலாங்க லைட்டா. இப்ப இந்த வெண்ணெயை வந்து ஒரு அகலமான பாத்திரத்துல நான் வந்து ஃப்ரிட்ஜ் வாட்டர் ஊத்தி வச்சிருக்கேங்க. இப்ப இதுல வந்து நம்ம சேர்த்திக்கலாங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க எல்லா வெண்ணெயும் நான் இந்த மாதிரி உருண்டை பண்ணி இதுல சேர்த்து வச்சுக்கலாங்க. இப்ப பாருங்க, கொஞ்சம் கூட வெண்ணெய் இல்லாத மாதிரி நான் வந்து இதை இது பண்ணிட்டேங்க. இந்த தண்ணி நமக்கு தேவையில்லைங்க. இதை கீழே ஊத்திடலாங்க. இப்போ நம்ம அந்த தண்ணியை வந்து கீழே ஊத்தினதுக்கு அப்புறம் உள்ள எல்லாம் வந்து அங்கங்க வலுவலுப்பா இருக்குங்க. நம்ம வந்து கழுவுறதுக்கு சிரமமா இருக்கும். நீங்க வந்து சுடு தண்ணி வச்சு ஒரு டைம் வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நார்மலா நம்ம சோப் போட்டு வாஷ் பண்ணோம்னா இந்த அழுக்கு எல்லாமே போயிடுங்க. இந்த வளவளப்பு தன்மை ஃபுல்லா போயிடுங்க. நீங்க வந்து அதனால ஃபர்ஸ்ட் நீங்க செஞ்சதுக்கு அப்புறம் நீங்க வெண்ணெய் வந்து எடுத்ததுக்கு அப்புறம் தண்ணி ஊத்திட்டு நீங்க வந்து சுடு தண்ணி போட்டு நல்லா ஒரு டைம் கழுவிட்டு அதுக்கப்புறம் நீங்க சோப் போட்டு வாஷ் பண்ணா இந்த வளவளப்பு தன்மை போயிடுங்க. இப்ப வந்து இவ்வளவு வெண்ணெய் வந்து நம்ம எடுத்து வச்சிருக்கோங்க. இது வந்து சில் வாட்டர். இது வந்து ஐஸ் வாட்டர்ல வந்து நான் இதை வந்து போட்டு வச்சிருக்கேங்க. இப்போ இந்த அளவுக்கு நான் வீட்டுக்கு தேவையான அளவுக்கு நான் வந்து வெண்ணெய் வந்து இதுல எடுத்து ஸ்டோர் பண்ணி வைக்க போறேங்க ஃப்ரிட்ஜ்ல. மீதி இருக்கிற வெண்ணெயில வந்து நம்ம வந்து நெய் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. இப்போ அடுப்புல ஒரு டவா வச்சிருக்கேங்க. இது சூடானதுக்கு அப்புறம் நம்ம வந்து இந்த செஞ்சு வச்சிருந்த வெண்ணெய் வந்து இதுல சேர்த்திக்கலாங்க. இதை அப்படியே லைட்டா உருகுங்க. இப்போ நம்ம சேர்த்துன பட்டர் ஃபுல்லா கரைஞ்சிருச்சுங்க. இந்த மாதிரி
உருகி இந்த மாதிரி வந்துருச்சுங்க. இப்போ வந்து நுரை வந்துட்டே இருக்குங்க. இப்போ நம்ம வந்து கிளறி விட்டுட்டே இருக்கணுங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிக்கோங்க. அடுப்பு வந்து நீங்க சிம்லயே வச்சுக்கோங்க. இப்போ மேலால இருக்க நுரையெல்லாம் வந்து போய் நமக்கு வந்து கிளியரா இருக்கிற மாதிரி நெய் வந்து கிடைக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அதுதாங்க கரெக்டான பதம். அப்படி இருக்கும்போது நம்ம வந்து நெய் வந்து ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தங்க. இப்போ வந்து மேலால தான் இருக்குங்க நெய். இப்போ வந்து மேலால நுரை வந்து மேலால இருக்குங்க. இப்போ இந்த நுரையெல்லாம் போகிற வரைக்கும் நம்ம வந்து இது கிளறி விட்டுட்டே இருக்கணுங்க. அடுப்பு வந்து லோ ஃப்ளேம்ல நல்லா வச்சுக்கோங்க. இப்போ பாருங்க நுரையெல்லாம் அடங்கி இந்த மாதிரி வந்திருக்குங்க. இந்த டைம்ல நான் வந்து ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டுக்கிறேங்க. இது வந்து நெய்யை வந்து முறிய வைக்கிறதுக்காக போடுறோங்க. இது போட்டு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாங்க. இது கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறம் நம்ம வேற பாத்திரத்துல வடிகட்டி மாத்திக்கலாங்க. இப்போ இந்த மாதிரி வடிகட்டி வச்சு ஒரு பாத்திரத்துல நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சிருந்த நெய்யை வந்து இதுல சேர்த்திக்கலாங்க வடிகட்டி. இப்ப பாருங்க வடிகட்டி எடுத்ததுக்கு அப்புறம் இது நல்லா ஆறுனதுக்கு அப்புறங்க இந்த மாதிரி சின்னதா கண்டெய்னர் பாக்ஸ்ல நம்ம வந்து இதை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க. இது வந்து நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் போட்டு வச்சுக்கலாங்க. இப்ப பாருங்க ஒரு 7-8 மணி நேரம் கழிச்சு நமக்கு வந்து இந்த மாதிரி லிக்விடா இருந்தது இந்த மாதிரி திக்னஸ் ஆயிருங்க. நல்ல மணல் மணலா இருக்குங்க, வாசனையா இருக்கு. கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.